ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பு இல்லை என்றார் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான். கண்கண்ட பிறரிடம் அன்பு கூறாதவன் கண்காணா தேவனில் அன்பு கூறுவானோ. கண்கண்ட பிறரிடம் அன்பு கூறாதவன் கண்காணா தேவன் அன்பு கூறுவானோ. விண்ணவர் மொழிகளை பகுத்தறிந்தாலும் அன்பு இல்லை என்றார் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான். சகலமும் தாங்கி சகலமும் சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பி. சகலமும் தாங்கி சகலமும் சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பி. சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள அன்பு இல்லை என்றார் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லை நான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம், துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வழியிலே போகும்போது ஒரு மனிதன் ஓடி வந்து அவரிடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தர்கிட்ட கேட்டான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவலோடு கேட்டான். அந்த மனிதன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஆவல், ஆசை அவனுக்குள்ள இருந்தது. அப்போ கர்த்தர் அதுக்கு சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 10 கற்பனைகளை நீ கைக்கொள். அதற்கு அவன் பதில் சொன்னான், என்னுடைய சிறு வயது முதல் கொண்டே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 10 கற்பனைகளை நான் கை கொண்டு வருகிறேன். நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளை கை கொண்டு வந்தும் அவனுடைய மனதில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு திருப்தி இல்லை. அவனுக்கு சந்தேகம், கிடைக்காது என்று. தன்னிடத்தில் இன்னும் குறைகள் உண்டு, இன்னும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று தான் அவன் உணர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்டான். அதற்கு இயேசு அவனுக்கு பதில் சொன்னார். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. அந்த குறை நீங்கினாதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அது என்ன குறை? உனக்கு உண்டான ஆஸ்திகளை விற்று இல்லாதவங்களுக்கு அதை கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் தன்னுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே, அப்படி நம்முடையதை எப்படி கொடுக்க முடியும் என்று அவன் உலகப்பற்று, உலக ஆசை மிகுந்தவனாய் இருந்தான். மேலான ஆசையும் அவனுக்குள்ளே இருந்தது, நித்திய ஜீவனையும் பெறணும் என்று. தன் ஆஸ்திகளை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது அவன் மனமற்றவனாய் அப்படியே துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். நித்திய ஜீவனை லகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணி இருந்திருக்கான். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஐயோ, நித்திய ஜீவனை இழந்துட்டானே, அழிந்து போகிற இந்த உலக ஆஸ்திகளுக்காக அதன் மீது பற்று பாசம் வைத்து நித்திய ஜீவனை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறானே என்று அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒட்டகம் கூட ஊசி காதில் நுழைஞ்சிரும். இப்படி உலக ஆசை பாசம் பற்று
ஆஸ்தி ஐஸ்வர்யத்தின் மேலே அன்பு வைத்தவங்க போகிறது கஷ்டம் என்று சொன்னார். இங்கே பார்க்கிறோம், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த குறை நிறைவாக வேண்டும். இந்த குறை உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றார். அது என்ன குறை? இல்லாதவங்களுக்கு இவன் கொடுக்கணும். வேதத்தில் பார்த்தா ஏழைகள், இல்லாதவர்கள், அவர்களுக்கு நம்ம நிறைவாக நம்மக்கிட்ட இருக்குது, அதை எடுத்து கொடாவிட்டால் அவன் அன்பில்லாதவன். அப்படி கொடாதவன் அன்பில்லாதவன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து ஒருவன் இந்த உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, தன் சகோதரனுக்கு குறைச்சல் இவனுக்கு நிறைய இருக்குது, ஆனா இவனுடைய சகோதரர், நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து தன் கொண்டான். இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் படைத்தவங்க, பொருளாதாரம் நிறைந்தவங்க, பணம் நிறைந்தவங்க, ஐஸ்வர்யம் நிறைந்தவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே இன்னைக்கு பிரச்சனையாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்க மனசை அப்படியே கடினப்படுத்திடுறாங்க, தன் மனதை அடைத்து விடுகிறார்கள். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆகவே இங்கே பார்க்கிறோம், தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று அறிந்து ஆஸ்தி மிகுந்தவன் தன்னுடைய மனதை கடினப்படுத்தினால், வாசிங்க, அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. அவனுக்குள் தேவ அன்பு இல்லை. அன்பில்லை. அன்பு இருந்தா செய்ய முடியும். இவனிடத்தில் அன்பு இல்லை. ஏழைகள் மீது அன்பு கூற முடியவில்லை, தரித்திரர்கள் மீது அன்பு கூற முடியவில்லை, இல்லாதவர்களிடத்திலே அன்பு கூற முடியவில்லை. ஆகவே தான் என்னுடைய ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கணுமா என்று அவன் மனசாவப்பட்டு துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அன்பில்லை. ஆனால் வேதத்தில் பார்க்கலாம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டிருக்கும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 10 கற்பனைகளையும் கை கொண்டாலும் அவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் நித்திய ஜீவன் கிடைக்காது. உலக பிரகாரமாக எல்லாம் இருக்குது, ஆனால் மேலானதை அவன் அடைந்து கொள்ள முடியல. அன்பு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு கடன் கொடுத்தா கர்த்தர் அதை திரும்ப கொடுக்காம இருப்பாரா? பன்மடங்கு அவனுக்கு கொடுப்பார். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு இன்றைக்கு நன்மை செய்தா அவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். அதனால் அவனுக்கு எந்த ஒரு தரித்திரமும் வராது. வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்தா, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒன்றும் இல்லாமல் போக மாட்டாங்க. இன்றைக்கு தரித்திரருக்கு கொடுத்தா அவங்க தாழ்ச்சி அடைவதில்லை. ஆனால் இவன் தன்னுடைய ஆஸ்தியை விற்று இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. ஏழைகள் மீது அன்பு கூர்ந்தாதான் அதை செய்ய முடியும். அப்படியே சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தாதான் முடியும். இந்த 2 காரியத்துக்கும் அன்பில்லைனா முடியாது. ஆகவே தரித்திரருக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. கொடுக்காமல் போனாதான் அவனுடைய வாழ்க்கையில் சாபங்கள் நேரிடும். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் கூட அன்பை எதிர்பார்க்கிறார்.
நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதனுக்கு அவர் சொன்னது அதுதான், அன்பு. ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, அந்த ஒரு குறை நீங்கினாதான் நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க முடியும். தேவன் அன்புள்ளவர். அன்பு என்பது தேவனால் உண்டானது. தேவன் அன்புள்ளவர் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்து தேவன் தம்முடைய அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே அந்த குமாரனை அவர் கொடுத்து தான் ஆகணும். ஆகவே தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து, மற்றவரிடத்திலே அன்பு கூர்ந்து யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்பை பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுமக்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும், ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று தன்னுடைய குமாரனையே மனுமக்களுக்காக உலக இரட்சகராய் கொடுத்து தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்து தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்ததுனால. அவரால் தான் நம்ம பிழைக்க முடியும். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைக்கும்படிக்கு நித்திய ஜீவன் அவரால் தான், ரட்சிப்பு அவரால் தான், நம்ம பிழைக்கிறது வாழறது எல்லாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால். ஆகவே தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அவரும் அன்புள்ளவர். தேவன் எவ்வளவு அன்புள்ளவரோ அப்படியே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் அன்புள்ளவர். அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? தன்னையே கொடுத்து, தன் ஜீவனையே கொடுத்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார்? தன்னையே கொடுத்து, தன் ஜீவனையே கொடுத்து, தன் இரத்தத்தையே சிந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. எல்லாரும் ரட்சிப்பை பெற வேண்டும், மனுஷர் எல்லாரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று மீட்கும் பொருளாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார். அப்படியே எபேசு சபைக்கு எழுதும் போது சொல்லுவார், சபைக்காக கரை திரை ஒன்றும் இல்லாமல் குற்றமில்லாத ஒரு மாசற்ற மணவாட்டி சபையாக சபையை தனக்கு முன் நிறுத்தி கொள்ளும் படிக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒப்பு கொடுத்து சபையிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. அது என்ன? அன்பில்லை. அன்பு இருந்தாதான். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாமே கடனாளிகள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 11, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறணும். ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு தன் ஆஸ்தியை கொடுக்க அவன் மனமற்று போனான். இன்றைக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய சகோதரங்களை நேசிக்க முடியாதவங்க காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கு நாம் காணக்கூடிய சகோதரர்களை நேசிக்கிறது தான் காணாத தேவனிடத்திலே அது அன்பு கூறுகிறது. அதே அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆகவே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற கடவன். அன்பு ஒன்று தான் ரொம்ப முக்கியமானது. அது நிறைவானது. அது இல்லைனா நித்திய ஜீவனை பெற முடியாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலும் சபையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அன்பு தான். தேவ அன்பை சபையில பார்க்கிறாரு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலையும் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு அவருக்கு தேவை. நாம் இன்னைக்கு அவருடைய அன்பு எனக்கு வேணும், கர்த்தரை என்னை நேசிக்கணும், கர்த்தர் என்னிடத்தில் பிரியமா இருக்கணும் என்று நம்ம விரும்புகிறோம். அப்படிதான் கர்த்தரும் விரும்புகிறார். நம்முடைய அன்பு, ஒரு மனிதனுடைய அன்பு அவருக்கு தேவை. பேதுருக்கிட்ட அவர் கேட்பார், சீமோன் பேதுருவே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா என்று, மற்ற சீஷர்களை காட்டிலும் இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். யோவான் சுவிசேஷம் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. அவர் தேவன். மனுஷனா இந்த உலகத்தில் வந்ததுனால இயேசு என்ற பெயர், தேவகுமாரன். ஆனால் தேவனும் தேவகுமாரனும் அவரே. அவர் ஒரு அற்பமான ஒரு மனிதன். நம்மெல்லாம் அற்பமானவங்க, ஒன்றுமே இல்லை. அகலுகிற காற்றுக்கு ஒப்பனையானவர்கள், மண்ணுக்கு சமமானவர்கள். மண்ணென்று நம்மை நினைவு கூறுகிறார். ஒரு மனிதனிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார். நீ மற்ற சீசர்களை காட்டிலும் என்னிடத்துல அதிகமா அன்பு கூறுறியா அப்படின்னு கேட்டார். இவன் சொன்னா, ஆமாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ 2ஆம் தரமும் கேட்டாரு. வசிங்க. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். 2ஆம் தரமும் கேட்டார், என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? முதல் தரம் ஆம் என்று சொன்னது அவரு நம்பல. 2ஆம் தரம் கேட்டார். இவன், ஆம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். 3ஆம் தரமும் கேட்டார், நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று 3வது முறையும் கேட்ட பொழுது அவன் அழுதுருவான். நான் சொன்னதை அவர் நம்பலை. ஏன்னா 3 தரம் அவன் மறுதளிச்சான் ஆண்டவரை. ஒருவேளை அதனால தான் 3 முறை கேட்டாரோ? ஒரு மனிதனுடைய அன்பு
ஆண்டவருக்கு தேவை. நாம் சகோதரர்களை நேசிப்பது தான் நம்ம கர்த்தரை நேசிக்கிறது. ஒரு தனி மனிதனிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார். ஆம், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு. சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள பார்க்கிறார், சபைக்குள்ள அன்பு இருக்குதா? எபேசு சபையை பார்க்கலாம். ஆசியா கண்டத்தில் எபேசு இந்த பட்டணத்திலே ஒரு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இருக்கிறது, சபை இருக்கிறது. சபையை பார்க்கிறார். எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்கள் சபைக்குள்ள இருக்குது. சகிப்புத்தன்மை இருக்குது, பொறுமை இருக்குது. இளைப்படையாமல் கர்த்தருடைய நாமத்திற்காக ஊழியம் செய்கிறாங்க. மற்ற போதனைகளை எல்லாம் வெறுக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தியத்தை நேசிக்கிறாங்க, பற்றி கொள்கிறாங்க. இப்படி நிறையா நல்ல நல்ல காரியங்கள், அவர்கள் செய்த கிரியைகள், அவர்கள் கர்த்தருக்காய் செய்த ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்தார். ஆனாலும் சபையை பார்த்து உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு என்று அந்த குறையை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சபையில் ஒரு குறை, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் உன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குது. அந்த குறையை நிவர்த்தி பண்ணு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். சபையே, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. காலப்போக்கில் அன்பை விட்டுருச்சு. ஆதியில் துவக்கத்தில் அன்பாக தான் இருந்தது. சபையில் அன்பு, சத்தியத்தில் அன்பு, கர்த்தரிடத்தில் அன்பு, சகோதரர்களிடத்தில் அன்பு எல்லாம் இருந்தது. காலப்போக்கில் அந்த ஆதி அன்பை விட்டாய். எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்குது சபைக்குள்ள. 2-3 வசனங்களை வாசிங்க. உன் கிரியைகளையும், சபையிலே நல்ல நல்ல கிரியைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான நல்ல நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் இருக்கிறது. கர்த்தர் கிரியைகளை பார்க்கிறார். ஒவ்வொரு சபைக்கு பேசும் போதும் சபையே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். சபையிலே கிரியைகள், என்னென்ன கிரியைகள். ஆகவே இங்கே எபேசு சபையில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். பிரயாசம், ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்காக ஓய்வில்லாம, இளைப்படையாம கர்த்தருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டார்களாம். அவர்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல காரியங்க. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை நான் வெறுக்கிறேன், அதை நீயும் வெறுக்கிறாய் என்று சொன்னார். இவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஒரு குறை, அன்பு இல்லை என்ற ஒரு குறையின் நிமித்தம் கர்த்தர் சொன்னாரு, விளக்கு தண்டை உன்னிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு இல்லாம விளக்கை ஏற்றி வைக்க முடியாது. விளக்கு தண்டு இல்லாம வெளிச்சம் எல்லா இடத்துலையும் வீசாது. விளக்கு தண்டு ரொம்ப முக்கியம். விளக்க வைக்கிறதுக்கு, எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வீசுறதுக்கு விளக்கு தண்டு ரொம்ப முக்கியம். இங்கே கர்த்தர் சொன்னார், நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அப்ப இவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணப்படவே இல்லை. அன்பு என்ற ஒரு குறையை சுட்டி காண்பித்து ஒரு கடினமான தீர்ப்பை சொல்லுகிறார். மனம் திரும்பாவிட்டால், நீ மன திரும்பினா ஒன்றும் இல்லை, மன திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப சபையில கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். துவக்கத்திலே தம்முடையவர்களிடத்திலே எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே அவர் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அன்புல மாற்றமே வரல, அன்பு குறையவே இல்லை. துவக்கத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல கடைசி மட்டும் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராகிய இயேசு. யோவான் சுவிசேஷம் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கடைசி மட்டும் அந்த அன்புல மாற்றமே இல்லை. அவருடைய அன்பு மாறவில்லை. சபைக்குள்ள மாறி போச்சு. சபையிலே ஆதியில் இருந்த அன்பு வர வர இல்லாம போச்சு. ஆதியில கர்த்தரிடத்தில் அவ்வளோ அன்பு, சத்தியத்தின் மீது அத்தனை பற்று பாசம், சபையில அத்தனை அன்பு. ஆனா காலப்போக்கில் அப்படியே அன்பு தணிந்து போனது. கர்த்தர் அதை கவனிக்கிறார். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அது சபையிடத்தில் காணக்கூடிய குறை என்ன? அன்பு இல்லை. அப்படியே பெர்கமு சபையை பார்த்து சொல்லுவார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. சபையை பார்க்கிறார். பெர்கமு சபையிலும் கூட எத்தனை நல்ல நல்ல காரியங்கள், கிரியைகள், பிரயாசங்கள், பாடுகள், சோதனையை சகிக்கிற தன்மைகள், நல்ல நல்ல குணங்கள், தன்மைகள், கிரியைகள் எல்லாம் சபைக்குள்ளே இருக்குது. இருந்த போதிலும் சபைக்குள்ளே ஒரு காரியம் குறைவு. பாருங்க 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து பெர்கமு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சபையே சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு குறை இருக்குது, சபைக்குள்ள ஒரு குறை இருக்குது. அது என்ன குறை? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சபைக்குள்ளே காணக்கூடிய ஒரு குறை என்ன? பிலேயாமின் போதகத்தை பற்றி கொள்றவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. பிலேயாமின் போதகம் அன்னைக்கு இஸ்ரவேல் சபைக்குள்ள வாதை வந்து சபைக்குள்ள அநேக மக்கள் அழிந்து போவதற்கு காரணமாய் இருந்த ஒரு போதனைத்தான் பிலேயாமின் போதகம். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள இந்த போதகம் வந்திருக்குது. கர்த்தர் அதை சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு பிலேயாமின் போதகம் சபைக்குள்ளே வந்தபடியினால் அதனுடைய அர்த்தம் என்ன? சபையில் அன்பு இல்லை. எப்படி? 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம். 5 அதிகாரம் 3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை, அவருடைய போதனையை கை கொள்றதுதான் அன்பு. ஆனா இவங்க அதை விட்டுட்டாங்க, அன்பை விட்டுட்டாங்க, கர்த்தருடைய போதகத்தை விட்டுட்டாங்க, அவருடைய கட்டளைகளை விட்டுட்டாங்க, அவருடைய கற்பனைகளை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலா பிலேயாமின் போதகம். ஆகவே பெர்கமு சபையில் என்ன குறை? அன்பில்லை. கர்த்தருடைய போதனைகளை விட்டதுனால அன்பில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் விட்டால் அது அன்பில்லை. 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை, அவருடைய போதனைகளை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அது பெர்கமு சபையில இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். இங்கே கர்த்தருடைய போதனை இல்லை, கர்த்தருடைய கற்பனைகள் இல்லை. அதற்கு பதிலா வேற வித்தியாசமான போதனைகள். 1 பிலேயாமின் போதகம். அடுத்து என்ன போதகம்? நிக்கொல்லாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உங்களிடத்தில் உண்டு. பல அந்நிய போதனைகள் சபைக்குள்ளே இருக்குது. அதை தேவன் வெறுக்கிறார். அது அவருக்கு விருப்பம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதுவே அன்பு. ஆகவே பெர்கமு சபையிலே காணக்கூடிய குறை என்ன?
அன்பில்லை. அன்பில்லை. கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆகவே மனம் திரும்பு, வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் நான் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன், என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சபைக்கு சொல்லுகிறார். சபையை பார்க்கிறாரு. சபையிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது அன்பு. ஒரு தனி மனிதனிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறது அன்பு. ஏன்னா அன்பு இல்லைன்னா பாருங்க, இவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது. பெர்கும சபையில கூட நல்ல நல்ல காரியங்களை சபையில பார்க்கலாம். பாருங்க 13 கிரியைகளையும் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதையும், சிங்காசனம் போட்டு இருக்கிற இடத்திலே நீ குடி இருக்கிறதையும். அப்பனா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். சாத்தான் சிங்காசனம் போட்டு குடி இருக்கிறான். அந்த இடத்துல சபை இருக்குதுன்னா சபைக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கும். ஆனா அத்தனையை சகித்து கொண்டு அவங்க இருக்கிறாங்க. சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும், நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சாத்தான் குடியிருக்கிற இடத்துல சபை இருக்குது. ஆனா கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை பற்றி கொண்டு நிற்கிறது. ஆனா ஒரு குறை, அவருடைய போதனைகளை விட்டுட்டாங்க, அவருடைய கட்டளைகளை விட்டுட்டாங்க, அவருடைய கற்பனைகளை விட்டுட்டாங்க. ஆகவே அவருடைய கட்டளையை கை கொள்றது தான் அன்பு, அவருடைய போதனையை கை கொள்றது தான் அன்பு. ஆகவே பெர்குமு சபையில் அன்பு இல்லை. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, உன்கிட்ட ஒரு குறை இருக்குது, அன்பில்லை. ஆகவே என் வாயின் பட்டயத்தால் நான் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன், மன திரும்பி என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படியே வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். அன்பில்லை. அன்பு இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது. அன்பில்லாவிட்டால் பரலோகத்தையே நம்ம அடைய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. 10 கன்னிகைகள், அவங்களுடைய ஊமையை பார்க்கலாம். 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு 5 பிரிக்கப்பட்டிருக்கும். 10 கன்னிகைகள். அதில் புத்தி உள்ளவர்கள் யார், புத்தி இல்லாதவர்கள் யார்? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்குமா? அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இது எப்படி இவங்க புத்தி உள்ளவங்க, இவங்க புத்தி இல்லாதவங்க என்று 10 பேர்ல 5 பிரித்து காண்பிக்கப்பட்டது? புத்தி இல்லாதவங்க யாரு, புத்தி உள்ளவங்க யாரு? இதுல புத்தி இல்லாதவர்களுடைய அடையாளங்கள் என்ன, புத்தி உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இதுதான் புத்தி இல்லாதவங்களுக்குள்ள அடையாளம். புத்தி உள்ளவங்க தீவெட்டியை கையில் எடுத்துக்கிட்டாங்க, எண்ணெயையும் கையில கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்களோ தீவெட்டியை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க, எண்ணெயை கையில கொண்டுட்டு போகல. மணவாளன் வர தாமதமானது. 10 பேரும் படுத்து உறங்கிவிட்டார்கள். நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்டது. 10 பேரும் எழும்பினாங்க. 10 பேரும் தீவெட்டியை கொளுத்தினாங்க. அதில் புத்தி உள்ளவர்கள் தங்கள் கையில் இருந்த எண்ணெயை தீவெட்டியில் ஊற்றி அவங்களுடைய தீவெட்டி எரியுது. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் கொண்டு போகாதனால அவங்க தீவெட்டி எரியலை. அப்போ இவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அப்போ ஒரு புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த எண்ணெயில் பாதி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் பத்தாமல் போயிடும், உங்களுக்கும் பத்தாமல் போயிடும்.
ஆகவே நீங்கள் விற்கிறவர்களிடத்துல போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க என்று அவங்கள அனுப்பிட்டாங்க. இவங்க எண்ணெய் வாங்க போன அந்த இடையில மணவாளன் வந்து விட்டார். புத்தி உள்ளவர்கள் மணவரையிலே பிரவேசித்தாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. இவங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று. உள்ளுக்கிருந்து, உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன். அப்ப இதுல என்ன குறை? எண்ணெய் இல்லாத ஒரு குறை. மற்றபடி புத்தி உள்ளவர்களைப் போலவே கன்னிகளாய் வாழ்ந்திருக்காங்க. காலமெல்லாம் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இருந்திருக்குது. அவர்கள் கையில் தீவெட்டியும் இருந்திருக்கிறது. இவங்க உறங்கினது போல அவங்களும் உறங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் அவங்களுக்கு கேட்டது போல இவங்களுக்கும் கேட்டுச்சு. 10 பேரும் விழித்து எழுந்தார்கள். 10 பேரும் தாங்கள் கையில் கொண்டு போன தீவெட்டியை எரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரே ஒரு குறை. புத்தி இல்லாதவங்களுடைய தீவெட்டி எரியலை. காரணம், எண்ணெய் இல்லை. நம்ம பொதுவாக எண்ணெய், தண்ணீர் அப்படியெல்லாம் சொல்லும்போது அதை நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுவோம். இங்கே எண்ணெய் என்பது கர்த்தருடைய ஆவியானவர் தான். தீவிட்டு எரியணுமா இருந்தால் கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருந்தாதான். இங்கே எண்ணெய் இல்லை. புத்தி இல்லாதவர்கள் கையில் எண்ணெய் கொண்டு போகலை, எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் என்றால் கர்த்தருடைய ஆவி. அங்கே கர்த்தருடைய ஆவி இல்லை. புத்தி இல்லாதவர்கள், அவர்களிடத்தில் கர்த்தருடைய ஆவி இல்லை. கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருந்தால்தான் அன்பு என்பது நமக்கு ஊற்றப்படும். கர்த்தருடைய ஆவி இல்லாவிட்டால் அன்பில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி இல்லாம அன்பு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆகவே கர்த்தருடைய ஆவி இருந்தால்தான் அன்பு, கர்த்தருடைய ஆவியால் தான் அன்பு. ஆனால் இவர்களுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது கர்த்தருடைய ஆவி. ஆகவே கர்த்தருடைய ஆவி இல்லை, அன்பில்லை. அன்பில்லாவிட்டால் மணவாளன் வரும் வேளையில் அவங்களுடைய நிலைமை பரிதாபம். கர்த்தர் வெளிப்படும் நாளில் அது பரிதாபம். உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த மனிதனை பார்த்து, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனை ஆவலோடு அவன் கேட்டான். அவனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அன்பில்லை. அந்த அன்பை நீ நிறைவேற்று. உனக்குள்ள ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு நீ கொடு. உன்னுடைய அன்பை நீ விளங்க பண்ணு. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும். பிறகு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சகோதர சிநேகம், தேவ அன்பு, இது ரொம்ப முக்கியம். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். அன்பில் தான் இருக்கு நித்திய ஜீவன். சபைக்குள்ள அன்பில்லை, ஆதி அன்பில்லை. விளக்கு தண்டை போகுது. எவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்த பிறகும் தேவன் அதை கண்டு கொள்ளலை. இந்த ஒரு குறையைத்தான் பார்க்கிறார், அன்பு. எபேசு சபையிலும் சரி, பெர்குமு சபையிலும் சரி, எல்லா சபைகளிலும் கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கே தெரியும் அன்பு எத்தனை முக்கியம். எவ்வளோ நல்ல காரியங்கள் சபைக்குள்ளே காணப்படுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கிரியும் இருக்கும், கெட்ட காரியமும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்ல காரியங்களும் இருக்குது, கெட்ட காரியங்களும் இருக்குது. ஆனால் இந்த அன்பு என்ற ஒன்று நமக்குள் இருந்தால் இது ஒரு நிறைவானது. அன்பு என்பது ஒரு நிறைவானது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் குறைபாடுகள், குறைவானது எல்லாமே
ஒளிஞ்சு போயிடும். அது ஒரு நிறைவான ஒன்று. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ. அன்பு அது நிறைவானது. அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியங்களை நம்ம தியானிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். நான் அவரை தரிசிப்பேன், அவரோடு கூட நித்தியமாய் நான் நித்தியத்தில் வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நிறைவான ஒன்று அன்பு. அந்த அன்பு இருக்குதா? நல்ல காரியங்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்கலாம், நிறைய நற்கிரியைகள் எல்லாம் நம்மிடத்துல காணப்படலாம். ஏன் இளைப்படையாமல் ஊழியமே செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, ஒரு குறை, மற்றதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார், மற்றதை அவர் கவனிக்கலை, அதை கண்டுக்கலை. அன்பில்லாத குறை. ஏனென்றால் அன்பு அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அன்பு அதான் நித்திய ஜீவனுக்குள்ள நம்மை வழிநடத்தக்கூடியது. அன்பே பெரியது, அன்பு நிறைவானது. ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மை பார்த்து உன் பேரில் ஒரு குறை இருக்குது, உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுவாரா? இல்லை, நிறைவான அன்பு உன்னிடத்துல இருக்குது, குறைவெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, நிறைவான அன்பு இருக்கிறது என்று சொல்லுவாரா? தனி மனிதனுடைய வாழ்விலும் சபையிலும் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறது அன்பு. நம்முடைய வாழ்வில் அந்த அன்பு எப்படி இருக்குது? வேத புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகம், இவ்வளோ பெரிய புத்தகத்தில் இருக்கிற சாராம்சம் என்ன என்றால் நம்ம ஒன்றும் பெருசாக விவரிக்க வேண்டியதில்லை. இதுக்குள் இருப்பது ஒன்றே ஒன்று, தேவ அன்பு. அந்த அன்பு தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கணும். தேவன் அன்பாய் இருக்கிறார், குமாரனாக இயேசு அன்பாய் இருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். நம்மை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு ரொம்ப முக்கியம் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலிருந்து வசனங்கள் மூலம் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற, அன்பு செலுத்த, அவர்களுக்கு உதவ எங்களுக்கு நீங்கள் என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் இந்த வசனங்களின் மூலமாக உணர்ந்து கொண்டோம். ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாங்கள் வேதத்திலிருந்து வாசித்தோம்ப்பா. ஆண்டவரே, அன்பே பெரியது, அது நிறைவானது என்று நாங்கள் பார்த்தோம். எங்களிடத்திலே இந்த குணம் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக எங்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க உம்முடைய குமாரனையே இந்த உலகத்தில் தந்தருளி எங்களுக்காக சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தீங்க. இந்த விலையேற பெற்ற அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்களும் உம்மிடத்திலே அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய நற்குணங்கள் ஒவ்வொன்றும் எங்களிடத்திலே காணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை
கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் கைக்கொள்ளும் பொழுது நாங்கள் மற்றவர்களிடத்தில் கூட அன்பு கூறுவர்களாக நாங்கள் காணப்படுவோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் நாங்கள் செலுத்த, ஆண்டவரே, ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் அன்பு கூற, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவ, மற்றவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த குணாதிசயம் எங்களில் காணப்பட நாங்கள் இன்னும் உம்முடைய அடிச்சுகளை நாங்கள் பின்பற்றி மற்றவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.